ஹலோ யோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் 2026 நம்ம பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் யார் லா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தென் லால என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தென் லால எந்தெந்த காலேஜஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், எனக்கு ஐடியா கிடையாது, லா எப்படி அப்ளை பண்றது தெரியல அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த பகுதி தான். நீங்க தான் இந்த பகுதி நீங்க ஃபுல்லா பார்க்கணும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 அபிஷியலா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. இதுல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்மே சரி, தென் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இயங்குற அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குமே சரி உங்களுக்கு அட்மிஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல அஃபிலேட்டட் காலேஜஸ்க்குமே சரி, தென் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்குமே சரி, ரெண்டுத்துக்குமே நீங்க தனித்தனியாவே நீங்க செப்பரேட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு, எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தினகரன் சாலை அப்படின்னு சொல்லி சென்னையில தான் இருக்கு. அங்க இருக்கு. இப்ப இந்த காலேஜஸ்ல இருந்து அட்மிஷன் 2026 இந்த லா யூனிவர்சிட்டில இருந்து 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம், ஓகேங்களா, 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் லா டிகிரிக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, ஓகேங்களா, அதுக்குமே சரி, தென் அதே மாதிரி அஃபிலேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு, அதாவது கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருந்தாலும் சரி, தென் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல பிரைவேட் காலேஜஸ்ல படிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் த்ரூ டைரக்டா ஆன்லைன்ல மட்டும்தான். தென் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இது எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பெருங்குடி கேம்பஸ்ல டாக்டர் எம்ஜிஆர் சாலை நியர் எம்ஆர்டிஎஸ் தரமணி ரயில்வே ஸ்டேஷன், ஓகேங்களா, அங்க இருக்கு. இதுல நீங்க 5 years இன்டெகிரேட் லா ஹானர் கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது பிஏ எல்எல்பி, தென் பிபிஏ எல்எல்பி, தென் பிகாம் எல்எல்பி, தென் பிசிஏ எல்எல்பி, ஓகேங்களா, இந்த கோர்சஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12th முடிச்சிருக்கணும். நீங்க ஹெச்எஸ்சிஎஸ் சிபிஎஸ்சி ஐஎஸ்சிசி இருந்தாலும் சரி, 3 years டிப்ளமோ அப்படி இல்லைன்னா 3 years டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி அவங்க அப்ளை பண்ணலாம். தென் 3 years பாலிடெக்னிக் முடிச்சிருந்தாலும் சரி அவங்களும் நீங்க அப்ளை பண்ணலாம். தென் நீங்க கேண்டிடேட்ஸ் நீங்க பிகாம் அப்ளை பண்றதா இருந்தா காமர்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கணும். தென் பிசிஏ பண்றதா இருந்தா நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் கண்டிப்பா நீங்க எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்க இருக்கணும். தென் அதர் மீடியா கம்யூனிட்டிஸ் நேரம் கொட்டனா 70% ஆஃப் மார்க்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துருக்கணும். நீங்க அப்ளை பண்றது த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தென் என்ன கோட்டா அப்ளை பண்றோங்க, பிசிக்கல் ஃபார்ம் லா அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. தென் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல, ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல அஃபிலேட்டட் லா காலேஜஸ்ல நீங்க அப்ளை பண்றவங்க 5 years பிஏ எல்எல்பிஏ கோர்சஸ் அப்ளை பண்றவங்களுக்கு எலிஜிபிலிட்டி. இதுல உங்களுக்கு ஹெச்எஸ் அதாவது 10th டிப்ளமோ முடிச்சவங்க நீங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 40%, தென் அதர் கேண்டிடேட் இருந்தால் 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தென் செலக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மெரிட் பேசிஸ்ல மட்டும்தான், ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்கு. அது எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிசர்வேஷன்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ரிசர்வேஷன்ஸ் படி தான். தென் அதை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு பிஏ எல்எல்பி, தென் பிபிஏ எல்எல்பி, தென் பிகாம் எல்எல்பி, தென் பிசிஏ எல்எல்பி, இந்த கோர்சஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் May 18th இருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் அப்ளை பண்றது உங்களுக்கு June 5 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு 500 rupees, அதர் கேண்டிடேட் 1000 rupees உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுவே நீங்க நேரம் கோட்டா அப்ளை பண்றதா இருந்தால் $200 $200 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டிடி ரெஜிஸ்டர் த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நீங்க டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிஏ எல்எல்பிஏ கோர்சஸ்க்குமே சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ரேட் தான். உங்க அப்ளிகேஷன் சார்ஜஸ் மாறுது. எஸ்சி எஸ்டிக்கு 250, அதற்கு 500 rupees உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு அதாவது
கேஷோ, டிடிஓ, மணி ஆர்டரோ, செலானோ, பேங்க் பேவோ இதில் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி ரீஃபண்டும் கிடையாது. அதனால் பார்த்து சொல்லியிருக்காங்க. தென் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானர், தென் 2 இயர்ஸ் எல்எல்எம் வந்து கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக உங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பின்னாடி செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்க்கு மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் நீங்கள் 12th முடிச்சிருக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அட்மிஷன்ஸ்க்கு வந்து இது போயிடுவோம். நீங்கள் மேலே லா அட்மிஷன்ஸ் 2026 சொல்லிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜ் உங்களுக்கு போயிருக்கும். இதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் லாகின், தென் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் பேமெண்ட், அதுக்கப்புறம் டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்ளை பண்ணுறதா இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். தென் அஃபிலேட்டட் காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரௌச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ப்ரௌச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லாக்கு வந்து தனியாக ஒரு பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான உங்களுக்கு பாஸ்போர்ட்டிக்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ரௌச்சர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக 32 பேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேம்பஸஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த அகாடமிக் கேம்பஸஸ் வந்து எங்கே இருக்குது, அதோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமில் உங்களுக்கு 4 கோர்சஸ் இருக்குது. தென் 3 இயர்ஸ் ப்ரோக்ராம்ஸுமே தென் எல்எல்எம்க்கு 12 பிரான்ச்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இப்போ அட்மிஷன்ஸ் சொல்லலை. தென் இவங்க டோட்டலாக ஓவராலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், காலேஜஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் எஸ்பெஷலி நமக்கு தேவை இதில் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்களா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து 87,635 ருபீஸ் வந்து வரும். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா per இயருக்கு வந்து 42,000. அட்மிஷன் ஃபீஸ் ஒரு 500 ருபீஸ் வந்து. லைப்ரரி டெபாசிட் 3,000. இந்த லைப்ரரி ஃபீஸ் வந்து ஒரு 3,500. இன்டர்நெட் ஃபீஸ் ஒரு 300. தென் இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து 15,000. தென் கிளாஸ் அமினிட்டிஸ், தென் யூனிவர்சிட்டி டெவலப்மெண்ட், பார் கவுன்சில் இன்ஸ்பெக்ஷன், ஸ்போர்ட்ஸ் ஃபீ, கோர்ட் ஃபீஸ், மெட்ரிகுலேஷன் ஃபீ, என்எஸ்எஸ்பி, யூத் ரெட் கிராஸ் ஃபீ சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. தென் அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாங்கன்னா உங்களுக்கு US$ 6,000 வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேஸ் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாமே எல்லாம் எப்படி இருக்கும், என்னோட உங்களுக்கு செலெக்ஷன் மோடு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு பாஸ் பேஜில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே உங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்களா டோட்டலாக 50 பேஜஸ் இருக்குது. இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்களா உங்களுக்கு இங்கிலீஷ் தனியாக, தமிழ் தனியாக. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு தமிழ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்குது. இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே உங்களுக்கு ஒரு 14 காலேஜஸ் வந்து இருக்குது. தென் அதர் தென் இது எல்லாமே 15 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி புதுப்பாக்கம்ல இருக்குது. தென் அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி பட்டறை பெரும்புத்தூருக்குள்ள இருக்குது. தென் லா காலேஜஸ் மதுரையில் இருக்குது. தென் திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி. இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் இருக்குது. நம்ம 5 இயர்ஸ் கோர்ஸ் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. தென் அதே மாதிரி லா காலேஜஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ் லா காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி லா காலேஜ் திண்டிவனம், புதுக்கோட்டையில் மதர் தெரேசா லா காலேஜ், GTN லா காலேஜ் திண்டுக்கல்ல இருக்குது. தென் KMC லா காலேஜ் திருப்பூரில் இருக்குது. ஈரோடு லா காலேஜ் ஈரோட்டில் இருக்குது. தங்கப்புலம் லா காலேஜ் வந்து தென்காசியில் இருக்குது. துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன், இங்கே உமன்ஸ் தனியாக தூத்துக்குடியில் இருக்குது. முகில் லா காலேஜ் வந்து கன்னியாகுமரி. SKP லா காலேஜ் திருவண்ணாமலை. தென் ஐசக் நியூட்டன் லா காலேஜ் நாகப்பட்டினம். ஆனந்தம் லா காலேஜ் வந்து தஞ்சாவூர். சரிங்களா? இதெல்லாம் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட் டோட்டலாக வந்து 3,229 சீட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இப்போ அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக நார்மலைசேஷன் ஆகுது, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாங்க. சரிங்களா? உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க.
நீங்க அப்ளை பண்றவங்க லாகின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தனியாக வரும். அஃபிலியேட்டட் காலேஜஸ் நீங்க அப்ளை பண்றவங்க 5 இயர்ஸ் இன்டிகிரேட் ப்ரோக்ராம் நீங்க தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க டேரக்டா நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நியூ அப்ளை பண்றவங்க அப்ளை டு லா காலேஜ் கொடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க அப்ளை பண்றதுக்கு. கிளிக் இயர் 5 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், மொபைல் கன்ஃபார்ம், மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் கொடுங்க, ரெஜிஸ்டர் கொடுங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க அகைன் வந்து லாகின் பண்ணணும். நீங்க மேலே போனீங்கன்னா நீங்க லாகின் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. லாகின் பண்றதுக்கு நீங்க லாகின் பண்ணி இங்க லாகின் கொடுத்துருக்கோம். அகைன் லாகின் பண்றதுக்கு உங்களுக்கு தனியா இங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு தனித்தனியா ஒவ்வொரு கோர்ஸ் தனித்தனியா அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றவங்க நீங்க தனித்தனியா ஒவ்வொரு கோர்ஸுமே இண்டிவிஜுவலா தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மொத்தமா அப்ளை பண்ண முடியாது. தென் அது அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஒவ்வொரு கோர்ஸும் தனித்தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க தனித்தனியா அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்றவங்க இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு இது அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. அதாவது ஜூன் வந்து 5 வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க. அப்ளை பண்றவங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது தகவல் வேணும்னா கால் பண்ணுங்க. மீண்டும் வேற வீடியோல வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.